அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்கர். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஆர்சிபி ரிலேட்டடான 2 அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ் அ ஃபேன்ஸான உங்களுக்கு இந்த அப்டேட் ஒரு ஹாப்பினஸை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. அது என்ன விஷயம், ஏன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நியூஸ் ரெண்டுமே சோக கதை தான். ஃபர்ஸ்ட் எஸ் தயால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா வளர்ந்துட்டு வர பிளேயர் தான் எஸ் தயால். ஆர்சிபி அவர் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா, லாங் டைமா ஆர்சிபிக்கு சர்வ் பண்ண முகமது சிராஜை டிராப் பண்ணிட்டு லெஃப்ட் ஆர்ம் பேசரான எஸ் தயால் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதற்கான ரிட்டர்ன்ஸும் கிடைச்சு. இன்ஃபேக்ட் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபி இந்த சீசன் கப் வின் பண்ணாங்கன்னா அதில் எஸ் தயாலோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. இதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ரீசெண்டாக தலைவன் லேடிஸ் மேட்டரில் மாட்டியிருக்கான். ஒரு எஃப்ஐஆரில் மொத்தமாக 2 எஃப்ஐஆர் இந்த ஜூலை மந்தில் மட்டுமே அவர் மேலே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. முதல் எஃப்ஐஆர் ஆனது ஜூலை 6 காசியாபாத்தில் ஃபைல் ஆகுது. இது ஒரு அடல்ட் உமன் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸா எமோஷனலா, பிசிக்கலா அண்ட் ஃபினான்சியலா அவங்கள கஷ்டப்படுத்தினதாகவும், லாஸ்ட் 5 இயர்ஸா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதாகவும் அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை விசாரிச்ச அலகாபாத் ஹைகோர்ட் டெம்பரவரியா அவரை அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அடுத்தது ஜூலை 25 ஃபைலான இன்னொரு கேஸ் என்னன்னா, 19 வயதான ஜெய்ப்பூர் கேல ரேப் பண்ண ரீசன்காக இவர் மேல 2வது எஃப்ஐஆரும் விழுது. இதோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். ஃபர்தரா அவரை அரெஸ்ட் பண்றதோ அப்படி இல்லாம எஸ் தயாலும் இது ரிலேட்டடா பிரஸ்ட் எதுவுமே இன்னும் பப்ளிக்கா பேசவும் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம், 19 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி போக்சோ ஆக்ட் எஸ் தயால் மேல விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஒரு பெரிய கதை. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணும் எஸ் தயாலும் மீட் பண்ண இயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2023. அப்ப அந்த பொண்ணோட ஏஜ் 17 தான். கிரிக்கெட்டிங் கரியர்ல உனக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்ட்டு ஏமாத்தி ஓவர் 2 இயர்ஸ் அந்த பொண்ணை ரேப் பண்ணதா சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது 2023ல. ரீசெண்டா இப்ப ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ஆனது ஏப்ரல் 13 நடந்திருக்கும். நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச். அப்ப ஐபிஎல் ரிலேட்டடான ஒர்க்குக்காக வந்த அந்த பொண்ணை பர்சனலா இவரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கிறாருங்கிற மாதிரி அந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பா இது எஸ் தயாலோட கிரிக்கெட்டிங் கரியர்ல ஒரு பெரிய டார்க் சர்க்கிளாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டா நல்ல எமர்ஜ் ஆயிட்டு வந்துட்டு இருந்த பிளேயர் பேக் டு பேக் 2 எஃப்ஐஆர்ஸ் வாங்குறது பெரிய மைனஸ் தான். ஃபைனலா எஸ் தயால் மேல 2 எஃப்ஐஆர் விழுந்திருக்கு. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. காசியாபாத்ல விழுந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆருக்கு இப்போதைக்கு டெம்பரரியா அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஜெய்ப்பூர் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அது ரிலேட்டடா இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஃபைனல் காலப்புக்கு இன்னும் வரல. நம்ம ஒரு சைடு மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. எஸ் தயாலும் இன்னும் இது ரிலேட்டடா எதுவும் ஓபன் அப் பண்ணல. மேபி ஆஃப்டர் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நியூஸ் தெரியுங்கிற மாதிரி நான் நம்புறேன். ஆஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸான நீங்க இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு விஷயம் ரீசெண்டா பேசப்படுது, ஆர்சிபி இஸ் கோயிங் டு பேன். லேட்டஸ்டா வந்திருக்க ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அதற்கு ஆன்சர் நோ. பட் சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, சின்னசாமி பேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இயர் ஆர்சிபி வின் பண்ணாங்க. அது சாதாரண வின்னா இல்லை, 18 வருஷம் தவன்ற மாதிரி. அந்த விக்டரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு மெமரபிளா இருந்துச்சோ இப்போ அதே மெமரபிள் கொஞ்சம் சேட் ஸ்டோரியாக மாறி இருக்கு. அதற்கான மெயின் ரீசன் அந்த டெட்லி ஸ்டாம்பேட் தான். கிட்டத்தட்ட அதுல ஒரு 11 பீப்புள்ஸ் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சாங்க. 70 பீப்புள்ஸ் இன்ஜுரி ஆனாங்க. இது ரிலேட்டடா கர்நாடகா கவர்மெண்ட் சிவியரா ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த ஆக்ஷன் ஆனது ஆர்சிபி அண்ட் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் மேலதான் விழுந்துச்சே தவிர வேற யார் மேலையும் விழல. ஸோ இதனாலதான் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு கேள்வி இருந்துச்சு, ஆர்சிபி மேல கேஸ் விழுந்ததுனால மேபி டீம் பேன் ஆவாங்களான்ட்டு. டீம் பேன் ஆகணும் அப்படின்னா பிக்சிங் ரிலேட்டடான கேசஸ்ல மாட்டினா மட்டும்தான் பேன் ஆவாங்க. அதை தவிர்த்து எந்த டீமும் பேன் ஆகாதுங்கிற மாதிரியான கிளியர் ஒரு அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க. அப்ப இதனால ஏதாச்சும் பேக் ஃபயர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. மேட்ச் ஆனது சின்னசாமியில நடக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐபிஎல் 2026 பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அவங்களோட ஹோம் சப்போர்ட் இல்லாம தான் மேட்சஸை விளையாடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் வருது. வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் படி ஒரு பிக் ஈவென்ட் நடத்தினாலும் இல்ல பெரிய மேட்சஸ் நடக்கிறனாலும் சின்னசாமி அன்ஃபிட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள இருக்கு. பெரிய அளவுக்கான கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல சின்னசாமி அமைஞ்சிருக்க ரீசன்னால இட்ஸ் டிக்ளேர்ட் அன்ஃபிட்.
அண்ட் இவ்வளவு கிரவுட் கூடுற அந்த இடத்துலயுமே கூட ஆம்புலன்ஸ் பேக்கப் எதுவுமே இல்லைங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததுக்கு மேல கிரவுட் வந்துருச்சு, வின் பண்ண சூட்டோடையே அந்த ஸ்டாம்பேடை நடத்தினதுன்ட்டு எல்லாமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு பேக் ஃபயராகவே அமைஞ்சிட்டு. ஸோ ஆஸ் அ ஆர்சிபி ஃபேன்ஸா இந்த ரெண்டு அப்டேட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? எஸ்தேயால பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. பெங்களூரோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமியில மேட்சஸ் நடக்காதது அட்வான்டேஜா நீங்க நினைக்கிறீங்களா இல்ல டிஸ்அட்வான்டேஜா நீங்க பாக்குறீங்களா? உங்களோட தாட்ஸும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.